சவுத் இந்தியன் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 8% வந்து இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நீங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா வரும்போது 8% வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இங்க ப்ராஃபிட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து விழுந்திருக்கு. ஆனா இதுவே இங்க நான் இன்ட்ரெஸ்ட் இன்கமா வரும்போது 26% வந்து இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே இந்த ப்ராஃபிட் அண்ட் தென் ரெவன்யூ வைஸ் வரும்போது ஸோ இப்போ நம்ம அந்த என்பிஏ சைடு போனோம் அப்படின்னா கிராஸ் என்பிஏ அண்ட் நெட் என்பிஏ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா குறைச்சிருக்காங்க. 145 பேஸ் பாயிண்ட்டும் 75 பேஸ் பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கிராஸ் என்பிஏ குறைக்குதுன்றது நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்கு. ப்ரொவிஷன்ஸ் பார்த்தாலுமே 63 கோடி தான் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து 43% இயர் ஆன் இயர்ல டிராப்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ ப்ரொவிஷன் கம்மியாகுது அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அண்ட் இந்த கம்பெனியோட அந்த கேபிட்டல் அடிகசி ரேஷியோமே வந்து பார்க்கும்போது 17.70% வந்து வச்சிருக்காங்க. 17.70% அப்படின்னா நல்ல கேபிட்டல் அடிகசி ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தான் உண்மை. அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது கிராஸ் அட்வான்சஸ் வந்து 9% வந்து ஏறி இருக்கு. ரீட்டைல் டெபாசிட்ஸ் 11%, காசா வந்து 10%, என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் 9% வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் செக்மெண்ட் ஹைலைட்டா வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி கார்பரேட் லோன்ஸ் வந்து 9% வந்து அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க. கோல்டு லோன் வந்து 13% வந்து அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க. வெஹிக்கிள் லோன் வந்து 25% அதிகமா கொடுத்திருக்காங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ் லோனுமே 25% வந்து அதிகமா கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாவே அவங்களோட பிசினஸ் செக்மெண்ட்டும் வந்து பார்க்கும்போது நல்லா தான் வந்து லோன் அதிகமா கொடுத்திருக்காங்க.